இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இளைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஞானமாகிய நீரை பருக அவர்களுக்கு அளித்தார். அவர்களில் அது தளர்வுறாமல் நிலைத்திருக்கும். அது அவர்களை எக்காலத்திலும் மேம்படுத்தும். அல்லேலூயா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் நிரப்பியருளும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்பொழுது மண்ணுலகில் தூய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி.
ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும் எங்களோடு உடனிருந்து வழி நடத்தியருளும். எங்களுக்கு எத்தீங்கும் நெருங்காமல் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் சந்திக்கிற மனிதர்களில் அன்பை வெளிப்படுத்தவும் இரக்கத்தோடு நடந்து கொள்ளவும் ஆண்டவரே உம் அருட்துணையை நாடி செபிக்கிறோம். குறிப்பாக உயிர்ப்பு பெருவிழா இந்த காலத்தில் நீர் எங்களுக்காக எவ்வளவு துன்பங்களை, கொடுமைகளை, சித்திரவதைகளை அனுபவித்தீர். நாங்கள் மீட்பு பெறுவதற்காகவும் வாழ்வு அடைவதற்காகவும் நீர் சிலுவையில் தொங்கினீர். இறைவா, இந்த மகத்துவமான பேருண்மைகளை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நன்மைகளை நாங்கள் விரும்பி செய்யவும், ஒருபோதும் தீமைகளுக்கு அடிமையாகி விடாமல், தீய பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் அடிமையாகி எங்களை நாங்களே கரைப்படுத்தி கொள்ளாமல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தருளும். தூய ஆவியினுடைய வல்லமையை எங்களுக்கு தந்தருளும். அந்த ஆவியானவர் எங்களை திடப்படுத்துகிறார், வலுவூட்டுகிறார், வழிநடத்துகிறார், பாதுகாக்கிறார் என்பதை உணர்ந்து வாழச் செய்தருளும். உம் அருட்துணையினால் இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பில் நாங்கள் வழிநடத்தப்பட மன்றாடி வேண்டி செபிக்கின்றோம். ஆமென். மனம் மாறுங்கள். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அன்பிற்கு பிரியமானவர்களே, உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தொடர்ந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதின் வழியாக உயிர்ப்பு பெருவிழா நமக்கு தருகிற படிப்பினைகளை இந்த நாட்களில் நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். அதில் ஒன்றுதான் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழ்வது. சமீபத்தில் இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக இந்த பங்குதளத்தில் இருக்கிற யார் யாரெல்லாம் கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்டிருக்கிறார்களோ, கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்களோ, விருப்பப்படுகிறார்களோ, இந்த ஆலயத்திற்கு வருவார்கள், போவார்கள். ஆனால் திருமுழுக்கு பெற்றிருக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லோரையும் தயார் செய்து திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். இந்த பாஸ்கா திருவிழிப்பின் போது அவர்கள் அனைவரும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என பிரியப்பட்டு அவர்களுக்கு மறைக்கல்வி வகுப்புகளை கொடுத்து கொண்டிருந்தோம். ஒரு குடும்பமும் ஆர்வத்தோடு கிறிஸ்துவை ஏற்று பின்பற்றுவதாக வந்தது. குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் 2 பேர். இந்த 4 பேரும் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று வந்தார்கள். ஓரிரு நாட்கள் வகுப்பிற்கும் அவர்கள் வந்தார்கள். இந்த மனைவிக்கு எல்லையில்லாத ஆசை. நான், என் கணவன், பிள்ளைகள் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக நாங்கள் மாறப்போகிறோம், கிறிஸ்துவை பின்பற்றப் போகிறோம், இந்த ஆலயத்திற்கு வரப்போகிறோம், என்னுடைய பிற நண்பர்களோடு நாங்கள் சேர்ந்து கொள்ளப் போகிறோம் என்கிற சந்தோஷத்தில் இருந்தால் அந்த மனைவி. நாட்கள் கடந்து சென்று கொண்டிருந்தது. அந்த கணவனுக்கு கிரிக்கெட் ஆடுற பழக்கம் உண்டு. கிரிக்கெட் ஆடுவதற்காக சென்ற இடத்தில் அவனுடைய நண்பர்கள் ஏதோ சொல்லி அவனை குழப்பி விட்டார்கள். அதனால குழம்பி போன அந்த கணவன் வீட்டிற்கு வந்த உடனே மனைவி, வாங்க நம்ம சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சர்ச்சுக்கெலாம் நான் வரமாட்டேன், நீயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஏங்க திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க, வேணானா வேணாம், சொல்ற பேச்சு கேளு அப்படின்னு சொல்லி சண்டையிட்டு இருக்கிறான். இந்த திருமுழுக்கு பெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக அந்த சகோதரி வந்து என்னை சந்தித்து கண்ணீரோடு, மிகுந்த வேதனையோடு, ஃபாதர், நான்
ஞானஸ்தானம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ முடியாது. என் கணவனுக்கு பிடிக்கல, என்னையும் போகக்கூடாதுன்னு தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி மிகுந்த வருத்தப்பட்டு கண்ணீரோடு அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றார். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நான் பார்க்கிறோம், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். இதை சொன்ன உடனே அங்கிருந்தவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய், ரொம்ப முக்கியம் அதுதான், ரொம்ப உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் பாவம் பண்ணிட்டோம், நாங்கள் தவறு செய்து விட்டோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுங்கள், கிறிஸ்துவின் பெயரினால் திருமுழுக்கை பெற்றுக் கொள்ளுங்கள், தூய ஆவியானவரை கொடையாக நீங்கள் பெறுவீர்கள். இந்த மகத்துவமான உண்மையை சொல்லிக் கொடுக்கிறார். மனம் மாறுவது, பாவத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பது, கிறிஸ்துவை பின்பற்றி நடப்பது, தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோரும் கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இந்த மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா? நல்ல மனமாற்றம் நம்மிடத்தில் இருக்கிறதா? பாவத்திற்கான மன்னிப்பினை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோமா? தூய ஆவியினுடைய வல்லமை நம்மிடத்தில் செயலாற்றுகிறதா? சிந்திக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இதை நாம் பார்க்கிறோம். மகதலா மரியா ஒரு அறியாமையில் இருப்பதை பார்க்க, அறியாமையில் இருக்கிறார். இயேசுவை கண்டும் காணாதவராக, அவரை தோட்டக்காரராக நினைத்துக் கொண்டு, ஐயா, என்னுடைய ஆண்டவரை நீர் எடுத்துக்கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்திருக்கிறீர் என்று சொல்லும், நான் அவரை மீண்டும் எடுத்துக்கொண்டு வருவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற மகதலா மரியாவை ஆண்டவர் திடப்படுத்துவதை பார்க்கிறோம், உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற, ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ கண்ணீரோடு இருக்கிறாயா? நீ வேதனையோடு இருக்கிறாயா? நீ துன்பத்தோடு இருக்கிறாயா? இதோ ஆண்டவர் இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார், அம்மா, ஏன் அழுகிறாய்? ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? எதற்காக நீ அழுகிறாய்? எதற்காக நீ வேதனைப்படுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு மகதலா மரியாவருடைய கண்ணீரை துடைத்தது போல, அவருடைய வேதனையை தணித்தது போல, அவரை திடப்படுத்தியதை போல, அவருக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது போல, இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டு இறை வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் கண்ணீரையும் துடைத்து உன்னையும் உயிர்த்த ஆண்டவர் திடப்படுத்துகிறார். உயிர்த்த ஆண்டவர் உனக்கு மன உறுதியை கொடுக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் உன்னையும் ஒரு சாட்சியாக வாழ அழைத்து தருகிறார். மனம் மாறுங்கள், மன்னிப்பு பெறுங்கள், கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழுங்கள். அப்பொழுது தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்று எப்பொழுதும் துணி உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். தீமையை எதிர்க்க முடியும். சாத்தானுக்கு எதிராக குரல் கொடுத்து வெற்றி வீரர்களாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். எப்படி இயேசு ஆண்டவர் மரணத்தை வென்று உயிர்ப்புக்கு சாட்சியாய் மாறினாரோ, நாமும் தீமையை அகற்றி வெற்றி வீரர்களாய் நம்பிக்கையோடு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன்.
காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் உமது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக்கும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குவந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னோடு வாழ என்னோடு தங்க என் நாயனே நீ என் உள்ளம் வாரும். என்னோடு வாழ என்னோடு தங்க என் நாயனே நீ என் உள்ளம் வாரும். என் வாழ்வில் விருந்தாக என் ஆன்ம உணவாக, என் வாழ்வில் விருந்தாக என் ஆன்ம உணவாக, என் அன்பு தேவா என் உள்ளம் நீவா. என்னோடு வாழ என்னோடு தங்க நாயனே என் உள்ளம் வாரும். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். மேலுலகு சார்ந்தவற்றையே எண்ணுங்கள். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவிசாய்த்து திருமுழுக்கின் நிறைவான அருளை உமது குடும்பத்தினரின் இதயங்களில் நீர் பொழிந்துள்ளீர். அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார், உயிர்த்தார். இறைமகன் உயிர்த்தார், உயிர்த்தார். புது வாழ்வளித்தார், அளித்தார். புவியோரை மீட்டார், மீட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறந்ததன் பின் வரும் புது வாழ்வு, அது இறைவனில் வாழும் பெருவாழ்வு.
இறந்ததன் பின் வரும் புது வாழ்வு, அது இறைவனில் வாழும் பெருவாழ்வு. உயிர்த்தனம் இயேசுவின் வழியாக நாம் உயிர்ப்போம் பெறுவோம் மறுவாழ்வு. உயிர்த்தனம் இயேசுவின் வழியாக நாம் உயிர்ப்போம் பெறுவோம் மறுவாழ்வு. கிறிஸ்து உயிர்த்தார் உயிர்த்தார், இறைமகன் உயிர்த்தார் உயிர்த்தார், புது வாழ்வளித்தார் அளித்தார், புவியோரை மீட்டார் மீட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.